அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோசியக்காரங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜோசியம் சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ அது வேறு விஷயம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களால ஜோசியம் சொல்ல முடியாது. இதைத்தான் இன்றைக்கி இந்த பீகாரில் நடந்த தேர்தலில் அந்த தேர்தல் வியூக நிபுணர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவருடைய இந்த தேர்தல் ரிசல்ட்டோடு பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஊருக்கே ஜோசியம் சொல்லுவான், ஆனால் அந்த ஜோசியக்காரனுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பீகார் தேர்தலில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப நம்பிக்கையோட எப்படியா இருந்தாலும் இந்த தடவை பீகார் நம்ம தான் சிஎம் அப்படின்னு சொல்லி, இந்த தேர்தலில் நம்ம தான் வெற்றி பெற்று சிஎம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையில் தேர்தலில் போட்டிட்டார். அந்த இதில் பார்த்திங்கன்னா 243 தொகுதி, 243 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டிட்டார். எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் அவர் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் சுற்றுப்பயணம் செஞ்சு அவர் தேர்தலில் போட்டிட்டார். அந்த பீகார் தேர்தலை எதிர்கொண்டார். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் டேமேஜ். ஒருத்தருக்கும் டெபாசிட் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு மகா மட்டமான ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காரு அந்த தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர். அவர் இன்னொரு இது வேறு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் 25 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாருன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு இப்போ தான் வந்தார், அதுக்குள்ளே விலகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆரம்பமே அவருக்கு சமாதி கட்டுற நிலைமை ஆகிப்போச்சு. அரசியலுக்கே சமாதி கட்டுற மாதிரியான நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டால், அவர் அரசியல் சொன்ன வாக்குப்படி அரசியலை விட்டு விலகுவாரா, இல்லைன்னா வாக்கு தவறி திரும்பவும் அரசியலில் போட்டி போடுவாரா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே நாக்கு சுத்தமாக இருந்தது. அவர் செய்த அந்த இதெல்லாம் இது வரைக்கும் அவர் தேர்தல் வியூகம் பண்ணது எல்லாமே உண்மையாக இருந்தது அப்படின்னா அவர் அரசியலை விட்டே விலகணும். இல்லை அப்படின்னா அவர் மாதிரி ஒரு பக்கா ஃப்ராடை யாருமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும்.